எவ்வளோ அழகாக சாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. சின்னது எவ்வளோ சின்னது பாருங்கள். நம்ம விரல் சைஸுக்கு தான் இருக்குது ஒன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளையாரெலாம் பார்த்து பிள்ளையார் இருக்காங்க, விஷ்ணு, இது எல்லாம் சாமியோட சிலைகள்லாம் இருக்குது. இது அகர்வத்தி, அதுக்கப்புறம் அந்த இது பெருமாள் சாம்பிராணி ஆக்சுவலி இல்லை. இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த வெளிநாட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த கடையில் தான் பொட்டுலாம் கூட இருக்குது பாருங்கள். அதில் பொட்டுலாம் கூட இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் ஸ்டிக்கர்லாம் இருக்குது, சாமி படம் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், பேங்கிள்லாம் இருக்குது. அப்புறம் இது ஐப்ரோ அது எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கயிறு சாமி கயிறுலாம் இருக்குது போல். இந்த கடையில் வந்தீங்கன்னா எல்லாம் பூஜை சாமானும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம உள்ளே போக விரும்பல. வாங்க நம்ம போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. என்னென்னா இங்கே வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ் கிடைக்குது. அதனால் இந்தியன் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை போய்ட்டு உங்களுக்கு காட்டிட்டு எவ்வளோ கிலோ கிடைக்குது, இல்லைனா ஒரு பீஸு நம்ம கிடைக்குமா, அப்படி அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அந்த கடையில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதை போய் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, அந்த கடையிலே வேணால் ஒரு 4 பீஸ் வாங்குவோம். எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து கோயில் சந்நிதி இருக்கீங்க. இந்த இடத்தாண்ட தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தேன்னா அடுத்த கடையில் பார்த்தேன்னா இந்த கடையில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பாருங்க, எல்லாமே இருக்குது. இங்கே தான் தனித்தனியாக இல்லையா? ரசமலாய், ரசகுல்லா, பர்ஃபி, கோகனட் பர்ஃபி. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஊர் ஐட்டம்லாம் அந்த குலாப் ஜாமுன், லட்டு, மைசூர் பாதுஷா இருக்குது. அப்புறம் கேண்டில், வீடியோக்கு மைசூர் பிராண்டு ஊற்றி தான் இல்லை போல. மற்ற எல்லாம் இருக்குது. கேண்டில் இருக்குது, லட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட இருக்குதுங்க. சாரீலாம் கூட கிடைக்குது. சரி, எங்கே வந்து நமக்கு சிம்பிள் பீஸாக கிடைக்குன்னு பார்க்கணும். இங்கெல்லாம் கிலோ கணக்கில் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி சாப்பாடு வாங்கி போயிட்டுருக்காரு. நம்ம சாப்பிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இது முந்தின வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த கடை தாங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது பாருங்க, 25 போட்டுருக்காங்க. ஒரு லட்டு 20 போட்டுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் சரி, இதில் எது வாங்குறதுன்னு நம்ம செக் பண்ணலாமா? ஓகே, சரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம சொன்ன ஐட்டத்தெல்லாம். பாருங்கள், பிள்ளையாருக்கு லட்டு வச்சுருக்காங்க. மணி இருக்குது, அவர் ப்ரைஸ் மணி இருக்குது. அங்கே பாருங்க, வளையல்லாம் இருக்குது. இங்கே கூட இருக்குது. ஓகே, யா, தேங்க்யூ. ஓகே, நமக்கு கிடச்சிச்சு. ஹவ் மச்? 100 chip 10. 110. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வாங்கியாச்சு. 110ன்றாங்க. Which country you come from? India. But now we are in Taiwan. So yeah, இங்கே பாருங்க, ஃபுல்லாக சாமி சிலையாக இருக்குது. கடையில் இவர் தான் இருக்கார்.
எடுத்துக்கலான்ட்டாரு நான் கேட்டதுக்கு. பாருங்க, தைலாண்டில் இவ்வளோ இந்தியன் சாமி சிலைகள் இருக்குது. அழகாக பண்ணி வச்சுருக்காங்களா. பித்தளை சிலைகள் போல. பார்த்துங்க, இந்த கடையில் தான் நிறைய கூட்டம் இருக்குது. திடீர்னு காலைல ஓடிடுவோம். வெரி குட். அப்புறம் காசாயாச்சு. ஓகே, ஒரு பூக்கள்லாம் வச்சுருக்கிறாங்க தனியாக. ரோஜா பூ. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. சாமி. சரி, நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் ஏதாவது கிடைக்கல பார்க்குறதுக்கு. அப்போ மாரி ஏதோ சுற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொய்யாப்பழம், நாட்டு கொய்யாப்பழமா. நேற்று
நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இந்த கலர் இல்லை அது. நேற்று சாப்பிட்டோம் பாருங்க, அப்பா செம்மங்க இது. இந்த கொய்யா பழத்தில் பண்ணுற மீன் போல இது சூப்பர் டேஸ்ட். இது இதுதான் நேற்று நம்ம குடித்தோம். இன்னும் நாட்டம் நடந்த மாதிரி இருக்குது அந்த டேஸ்ட்டு. அதனால் சரி இன்னைக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், நேற்று மங்குஸ்தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சந்தி தான், ஒரு 4-5 கடைகள் இருக்குது. இதுதான் ஆரம்பத்திலே இருக்குது கடை. இந்த கடையில் தான் நம்ம நேற்று வாங்கணும்.